அண்மைச் செய்தி. சொத்து குவிப்பு வழக்கில் திமுக எம்பி ஆர் ராசா உள்ளிட்டோருக்கு எதிராக ஜூலை 23இல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஜூலை 23ஆம் தேதி ஆர் ராசா உள்ளிட்ட அனைவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கில் திமுக எம்பி ஆர் ராசா உட்பட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவருக்கும் எதிராக ஜூலை 23ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அன்று ஆர் ராஜா உட்பட குற்றம் சாட்டப்பட்டவர் அனைவரும் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் ராஜா வருமானத்தை அதிகமாக சொத்து குவித்ததாக குற்றம் சாட்டி கடந்த 2015ஆம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. கடந்த 7 ஆண்டுகள் விசாரணைக்கு பிறகு ஆர் ராஜா, அவரது உறவினர் பரமேஷ்குமார், ஆர் ராஜாவின் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி, கோவையைச் சேர்ந்த 2 நிறுவனங்கள் மற்றும் ரமேஷ், விஜய் சாடங்கிரி உட்பட 4 நபர்கள் மற்றும் 2 நிறுவனங்களுக்கு எதிராக 2023ஆம் ஆண்டு சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த குற்றப்பத்திரிகையில் வருமானத்திற்கு அதிகமாக சம்பந்தப்பட்ட காலத்தில் ஆர் ராஜா மற்றும் அவரது சார்ந்தவர்கள் மூலமாக 579% வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்டதாகவும் இதனுடைய மதிப்பு 5,53,00,000 ரூபாய் அளவிற்கு இருப்பதாகவும் சிபிஐ தரப்பில் குற்றப்பத்திரிகையில் அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கப்பட்டது. பின்னர் இந்த வழக்கில் சென்னை சிபிஐ நீதிமன்றத்திலிருந்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கில் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆர் ராசா ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமது வருமான வரி கணக்கு சாட்டு விவரங்களை மற்றும் வழக்கு தொடர்பான சில ஆவணங்களையும் தமக்கு வழங்க சிபிஐ தரப்பிற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் கோரியிருந்தார். இதற்கு சிபிஐ தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆர் ராஜாவின் வருமான வரி கணக்கு தொடர்பான விவரங்கள் அவரிடமே இருக்கும் பட்சத்தில் அது சாட்சி விசாரணையின் போது அதனை சரிபார்த்துக் கொள்ளலாம் எனவும் அமலாக்கத்துறை சிபிஐ தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் வழக்கின் தீர்ப்பை நீதிபதி தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த மனுக்கள் மீது இன்று தீர்ப்பளித்த நீதிபதி என் வெங்கடவர்தன் ஆர் ராஜா உள்ளிட்டோரின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கில் வருகிற ஜூலை 23ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் எனவும் இந்த வழக்கில் தொடர்புடைய 4 நபர்கள் அன்றைய தினம் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.